கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவாக இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தலை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல ஜெரோதா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ஜெரோதாவோட எல்லா ஆர்டர் டைப் எல்லா கண்டென்ட்ஸும் வந்து நம்ம நிறைய வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஈவன் ஜெரோதா டுட்டோரியல் சொல்லிட்டு கூட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த அடிப்படை இன்னைக்கு வந்து ஒரு ஜெரோதா கண்டென்ட் பார்க்க போறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கைட்ல நீங்க யூஸ் பண்றது, இல்லைன்னா வந்து டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஐஸ்பர்க் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் டைப்ல வந்து நிறைய ஆர்டர் டைப் இருக்கு. அதாவது மார்க்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ், லிமிட் ஆர்டர், அதுக்கப்புறம் ஏம் ஆர்டர் சொல்லிட்டு இந்த எல்லா ஆர்டருடைய டைப்பையும் வந்து நம்ம ஆல்ரெடி ஜெரோதா பிளேலிஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பார்க்காத ஒரு ஆர்டர் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க் ஆர்டர். என்ன இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னுடைய புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பங்குச்சந்தை புதிதாக இருந்து இதுவரைக்கும் வந்துட்டு டாப் டிஸ்கவுண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மான ஜெரோதா இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேபிஎல் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க வர தலைப்பு என்னன்னு சொன்னோம்னா ஐஸ்பர்க் ஆர்டர். அதாவது ஜெரோதால ஐஸ்பர்க் ஆர்டர் ஒரு ஆர்டர் இருக்கு சார். என்ன அந்த ஆர்டர், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு ஜெரோதானுடைய கைட் யூஸ் பண்ணீங்கன்னா, ஜெரோதானுடைய டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் ஆர்டர்னு இருக்கும். அதாவது வந்து இந்த ஓவரால் இதை வந்துட்டு மேலே இந்த நான் சொல்ற இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்டர் இருக்கும், ரெகுலர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு ஏஎம் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்பர்க் ஆர்டர்னு சொல்லிட்டு என்ன இந்த ரெகுலர் ஆர்டர் அப்படிங்கிறதுல தான் அந்த மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே உள்ள கவர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் ஆர்டர்ங்கிறது ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படிம்பாங்க. அடுத்ததா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஐஸ்பர்க் ஆர்டர். என்ன இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ பங்குச்சந்தையில பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தீங்கன்னா, ட்ரேட் எதற்காக பண்றீங்கன்னா, அதாவது வந்துட்டு பை லோ செல் ஹை அப்படின்னா ஒரு பிரைஸை வந்துட்டு என்ன பண்றோம், வாங்குறோம், அதுக்கப்புறம் அதை விட அதிகமாக விற்கிறோம். அப்போ விற்கும் போது அதை நம்ம வாங்கின விலையிலேருந்து அதிகமாக போகும்போது அதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ இன்ட்ராடேல பண்ணும்போது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறோம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு விற்கிறாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது இன்னைக்கு ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஓகே நம்ம இன்னைக்கே விற்கிறோம் வச்சுக்கோ, ஒரு இன்ட்ராடேல பண்றோம், இல்லை வந்துட்டு கேஷ்ல வாங்குறவங்க கூட அன்னைக்கே க்ளோஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ரைஸை வாங்குறேன் அப்படின்னா எந்த அடிப்படை வாங்குறேன், இதை விட மேலே தாண்டி போகும் அப்படிங்கிற அடிப்படை வாங்குறேன். அப்போ எதை வச்சு வந்துட்டு நான் மேலே தாண்டி போகும் சொல்றேன்னா, அப்போ வந்து அதற்கான டிமாண்ட் எனக்கு அதிகமா இருக்கு, அதற்கான என்ன சொல்றது வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நானும் வந்து இறங்குறேன், ப்ராஃபிட் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யார் இந்த வால்யூம் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஏ, எஃப்ஐஏ அப்படிவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆஃப் அப்ராட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து வாங்கும்போது ஓகே அப்போ நமக்கு வந்துட்டு அது என்ன ஒரு அறிகுறியில் தெரியும் இவங்க வாங்குறாங்க வாங்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வால்யூம் நடக்கும், லார்ஜ் குவான்டிட்டிஸ் நடக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே பாருங்க. ஓகே, ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு முன்கூட்டியே ஒரு தகவல் வருது. நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கடை வச்சிருக்கீங்க உங்க ஊர்ல, அந்த கடையை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்லே வச்சுப்போம். ஓகே, அந்த ஹோட்டல் வச்சிருக்கும் போது நீ நார்மலா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 200 இட்லி சேல்ஸ் ஆகும்னு வச்சுப்போம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 200 இட்லி சேல்ஸ் ஆகும் சொல்லிட்டு அன்னைக்குன்னு வந்துட்டு ஒரு பிரச்சாரம் நடக்க போகுது, ஒரு அரசியல் கூட்டம் நடக்க போகுது. அன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து அங்க வந்து சேரப்படுறாங்க. ஒரு 500 பேரும் சேரப்படுறாங்க, 1000 பேரும் சேரப்படுறாங்க. அப்போ அந்த ரெகுலரா உள்ள அந்த தெருவில் உள்ள மக்கள், அந்த வீதியில் உள்ள மக்கள் அவங்க வந்து ஒரு 200 இட்லி வாங்கி அவங்கள்ட்ட சாப்பிட்றாங்கன்னா, இன்னைக்கு வெளியிருந்து ஒரு 500 1000 மக்கள் வரும்போது கண்டிப்பா அன்னைக்கு என்ன ஆகுது, ஒரு 500 இட்லியோ ஒரு 600 இட்லியோ சேல்ஸ் ஆகும். பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், இந்த சேல்ஸ் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஸோ ஒரு நமக்கு தெரிய வந்துச்சு இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க சொல்லிட்டு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ ஒரு வால்யூம் ஆர்டர் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஆர்டர் வந்து அட் ஏ டைம் ஃபில் ஆகுது, ஒரு 1 crore ஆர்டர் அட் ஏ டைம் ஃபில் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பரை பார்க்கும்போது மார்க்கெட் பிட் ஆஸ்க் பிரைஸ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆஹா நம்மளுக்கு அப்போ வந்து செம்ம பிரைஸ் கிடைக்கும் போது மார்க்கெட்ல ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன ஆயிடும், நம்மளோட ஆர்டர் அதுக்குள்ள ஃபில் ஆகும்போது நம்ம கேட்குற வந்துட்டு நம்ம செல் பண்றோம்னு வச்சுப்போம், அந்த இதுலேயும் வந்து ப்ரைஸ்ல செல் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு சொல்றது அவங்களோட சேர்ந்து முன்னாடியே நம்ம பை பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது மேலே மேலே போகும்போது நம்மளுடைய பங்கு வந்துட்டு மேலே போகும்போது அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், அந்த குவான்டிட்டி தெரியும் போது மட்டும்தான் ஒருத்தவங்க விலை ஏற்றுவாங்க. அதாவது
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்க போறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு சொன்னா விலை அதிகமாக ஏற்றுவாங்க. அப்போ அவங்க நினைக்கிற பிரைஸ்ல கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு ட்ரிம் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த ஐஸ்பெர்க் ஆர்டர். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை இது வரைக்கும் யார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எஃப்ஐஆர் டிஎட் அந்த ஒரு ஃபீச்சரை வந்துட்டு ஜெரோதா வந்து ஈவன் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்குன்னா, ஒரு லார்ஜ் குவாண்டம் ஆஃப் ஆர்டர்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஸ்மால் ஆர்டர்ஸா போடுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பெர்க் ஆர்டர். ஓகே, அப்படிங்கும்போது ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஒரு லார்ஜ் அப்படின்னா ஒரு 1 lakh அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ 1 lakh அப்படிங்கும்போது அதை ஸ்லைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதா. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஸ்லைஸ் எத்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு மேங்கோ இருக்கு அப்படின்னா வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டுவோம். அப்போ எத்தனை துண்டா மேக்ஸிமம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா 10 பீசஸ் தான் வெட்டலாம் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த இதுல ஒரு மேக்ஸிமம் 10 வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி 10 பீசஸ் போது இப்போ ஒரு 1000 ஆக்சுவலி ஒரு குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி வந்துட்டு லெக்கா வந்து பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெக்ஸ் முடிப்பாங்க. ஸோ அப்படி பண்றோம் அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் 10. அப்போ ஒவ்வொரு வாட்டி என்னன்னா 100 ஆக்சுவலி வந்து 1000 குவான்டிட்டியில் 100 வந்துட்டு ஆர்டரா போகும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபில் ஆன அப்புறம் தான் செகண்ட் ஆர்டர் எக்ஸிகியூஷனுக்கு போகும். செகண்ட் ஆர்டர் ஃபில் ஆன அப்புறம் தான் தேர்ட் ஆர்டர் எக்ஸிகியூஷன் போகும். இந்த மாதிரி ஐஸ்பெர்க்ல பாத்தீங்கன்னா மேல ஒரு போர்ஷன் வந்து தண்ணிக்கு மேல தெரியுது இல்லையா, அது வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா அது உடையும் போது மட்டும்தான், அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர், அது உடையும் போது மட்டும்தான் செகண்ட் ஆர்டர் எக்ஸாம். இந்த மாதிரி ஒரு மேல வந்து ஒரு டிப் ஆஃப் த ரிவீலிங் ஒன்லி த டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். இப்போ மொத்தம் வந்துட்டு ஐஸ்பெர்க் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு நிறைய பிசினஸ்ல வந்துட்டு பேசும்போது என்ன சொல்லுவோம், ஐஸ்பெர்க் வந்து ஒரு அடையாளமா காட்டுவாங்க. எதற்குன்னா கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு, தெரியல யாருக்கு, ஆனா மேல உள்ளது மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிமா. அந்த மாதிரி அந்த 1000 குவான்டிட்டியா இருந்தாலும் அதை மறைச்சி அந்த 100 குவான்டிட்டி மட்டும் காட்டுறது தான் ஐஸ்பெர்க் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அது வந்து நம்பர் ஆஃப் லெக்ஸும்பாங்க. லெக்ஸ்னா எத்தனை ஆர்டர் சொல்லிட்டு எத்தனை இதாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று முடிஞ்சப்படி தான் பண்ணலாம். இப்படி பண்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதாவது இம்பாக்ட் காஸ்ட் குறையுது. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் பண்ணும்போது ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆக்சுவலி ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து 1 lakh ஆர்டர் வாங்குறாங்க, 1 crore ஆர்டர் அவங்க தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, 100 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 110 ரூபான்னு மாத்திராங்க, 120 ரூபா. அப்ப 100 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைச்சா அது 110 ரூபான்னு ஆகும்போது என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 100 குவான்டிட்டிக்கு என்ன ஆயிடுது, 1000 ரூபாய் வந்து மணி போயிடுது. தட் இஸ் கால்ட் இம்பாக்ட் காஸ்ட். ஓகே, அப்ப அந்த இம்பாக்ட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த குவான்டிட்டியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. எப்படி வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அட் டைம் நிறைய ஹெவி மீல் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த சுகரை வந்துட்டு அவங்க குறைக்க முடியுமாங்க. ஏன்னா வந்து இன்சுலின் ஃபிக்ஸட் டோஸா வந்துட்டு இருக்கும்போது இவங்க லார்ஜ் வால்யூம் குளுக்கோஸ் உள்ள போகும்போது இதாகாதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு புரியறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்பாக்ட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறது தான் வந்து இந்த ஐஸ்பெர்க் ஆர்டர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆர்டர் ஆக்சுவலி யாருக்கு அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஜெரோதா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பாருங்க, ஒரு 1000 ஷேர்ஸை வந்து 100 rupeesல வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து செல்லர் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டி பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். 0.5 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்போ 1000 என்ன ஆச்சு, 500 rupees. இது வந்து இம்பாக்ட் காஸ்ட். ஒரு அதே மாதிரி திடீர்னு வந்துட்டு நம்ம 100க்கு வாங்கணும் பிளேஸ் பண்ணோம், திடீர்னு வந்துட்டு வேற வழி இல்லாம 0.3 மாத்துறோம், அப்படி பார்த்தாலும் ஒரு 300 ஆகுது. அது வந்து இம்பாக்ட் காஸ்ட். ஓகே, அப்ப இம்பாக்ட் காஸ்ட் என்னன்னா ஆர்டருடைய சைஸ் அதிகமா இம்பாக்ட் காஸ்ட் அதிகமாகும். அப்ப இம்பாக்ட் காஸ்ட் மட்டும் இல்லாம அதனுடைய கரஸ்பாண்டிங் எஸ்டிடி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், புரோக்கரேஜ், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே அதில் ஆடும்போது இன்னும் வந்து காஸ்ட் அதிகமாக போகுது. ஓகே, சரி, இந்த ஐஸ்பெர்க் ஆர்டரை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நான் எனிவே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கடைசி எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இன்ட்ராடேவா ஓவர் நைட்னு காட்டணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஏஎம்ஓ ஐஸ்பெர்க் வந்து ஐஸ்பெர்க்கை கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ட்ராடேவா ஓவர் நைட், அதாவது லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். இன்ட்ராடேனா அவங்கள்ட்ட இருந்து மார்ஜின் வரும், லாங் டேர்ம் உங்களோட ஃபுல் பணம் போகும். அதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கணும், மார்க்கெட்டா லிமிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணோம். நம்பர் ஆஃப் லெக்ஸ் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து 10 தான். ஓகே, இந்த இதே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் இனிமே பின்னாடி வரும். ஓகே, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பிஎஸ்சியில் மார்க்கெட்டும் இது வந்து யூஸ் ஆகாது. மார்க்கெட் வந்துட்டு யூஸ் ஆகாது. மார்க்கெட் ஆப்ஷன் ஒன்லி லிமிட் மட்டும் தான் யூஸ் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் யூஸ் ஆகாது, உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கோம்னா, நிஃப்டி சி வந்து ஒரு 3000 குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 3000 குவான்டிட்டி 6 லாட்ஸ் அப்படின்னா ஒரு இது 60 லாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 5 ஆர்டர்ஸ் ஆஃப் 600 ஈச் வந்து இதாகும். ஒவ்வொரு லெக்கும் வந்துட்டு என்ன ஆகும்னா 600 ஆர்டரா வந்து போகும். நீ நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 5 போட்டீங்கன்னா ஓகே, இப்படிதான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். அது ப்ரீவியஸ் எக்ஸிக்யூட் தான். சரி, இப்போ இதெல்லாமே பேசணும் சார். ஆக்சுவலா வந்துட்டு 10 லெக்ஸின் போது 10 ஆர்டரா போகும். ப்ரீவியஸ் ஃபில் ஆனதா செகண்ட் ஆர்டர் போகும், செகண்ட் ஃபில் ஆனதா தேர்ட் ஆர்டர் போகும் சொன்னது எல்லாம் ஓகே. அப்படிங்கும்போது 10 லெக்ஸ் நான் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, என்னோட ப்ரோக்கரேஜ் அப்படின்னா இது 10 வந்து 10 விதமான ஆர்டரா வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த 10 வித ஆர்டருக்கும் 10 வித டிஃபரெண்ட் 10 விதக்கு என்ன ப்ரோக்கரேஜ் அப்ளிகபிளோ அது வந்து ஆகும். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு
F&O ட்ரேட் பண்றாங்க நீங்க 200 பேங்க் நிஃப்டி வாங்கினாலும் 2000 பேங்க் நிஃப்டி வாங்கினாலும் ஒரே டயத்துல வாங்கினா அதே 20 ரூபீஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் லக்ஸ் ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 லக்ஸ்னு வரும்போது 10க்கும் டிஃப்ரெண்டா வந்துட்டு ப்ரோக்கரேஜ் ஆகும். ஓகே, ஸோ வேற என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்க ஒரு ஐஸ்பர்க்கை கேன்சல் பண்றீங்கன்னா ஒரு 10 ஃபர்ஸ்ட் லெக்ஸ் இது பண்ணீங்க, ஒரு 3 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, திடீர்னு 4th வரும்போது கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் எல்லாமே 5th 6th எல்லாமே கேன்சல் ஆகும் அப் டு 10th உள்ளது. அதே மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி அப்போ வந்து பேலன்ஸ் உள்ள எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்துட்டு ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1 lakh, அதே வந்து லாட் எடுத்துட்ட ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 5 லாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ் எதில் அவைலபிள் இருக்கு? என்எஸ்சியில் எடுத்துனா ஈக்விட்டிக்கு அவைலபிள் இருக்கு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு, கரன்சி இருக்கு. என்எஸ்சியில் வந்து எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிஎஸ்சியில் வந்து ஒன்லி கரன்சி செக்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, எம்சிஎஸ்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இல்லை. ஓகே, ஐஸ்பர்க் ஆர்டர் வந்து நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சியில் வந்துட்டு மார்க்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி லிமிட் ஆர்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண. ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கு. அதாவது வந்து வால்யூம் வந்து இன் ஜெனரல் என்எஸ்சியில் அதிகமாக இருக்கு. அதனால நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்எஸ்சியில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் வைக்கலாங்க. இப்போ நான் பார்க்குற வரைக்கும் ரெண்டுத்துமே வந்து வால்யூம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஐஸ்பர்க் ஆர்டர் வந்துட்டு ப்ரீ ஓப்பன்லையும் போஸ்ட் மார்க்கெட்லையும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஒன்லி மார்க்கெட் ஹவர்ஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இதில் மினிட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து 1 மினிட்க்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணு, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டு அந்த மினிட் ஃபீச்சரை வந்து Zerodha வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க கேன்சல் பண்ணா கூட ஆட்டோ செட் பண்ணி அந்த மினிட் மூலமா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதற்கப்புறம் எவ்வளவு வந்து மேக்ஸிமம் பண்ணலாம்? 1 lakh F&O பண்ணலாமா, 2 lakh F&O போனா ஒரு ஃப்ரீஸ் லிமிட் வந்து எக்ஸ்சேஞ்ச் செட் பண்ணிருக்காங்க அந்தந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே, அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே. ஓகே, அதை வந்து நீங்க போய் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஐஸ்பர்க் ஆர்டர்ங்கிறது இன்ஸ்டிடியூஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ரீட்டைலுக்கு வந்து Zerodha இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஓவரால் குவான்டிட்டியை காட்டும் போது அந்த ப்ரைஸை வந்து மற்ற செல்லர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கிற அந்த ரீசனுக்கு, அதனால இம்பாக்ட் காஸ்ட் அதிகமாகிறதுக்காக ஐஸ்பர்க் ஆர்டர் வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து சின்னதாக பிளேஸ் பண்ணுறது தான் வந்து ஐஸ்பர்க் ஆர்டர். இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது ரெகுலர், ஏஎம்ஓ, அதுக்கப்புறம் ஐஸ்பர்க் 3 தலைப்பு இருக்கு பாருங்க. இந்த ஐஸ்பர்க்ல இன்ட்ராடே, ஓவர் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓவர் நைட்னா வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், அதாவது வந்து கேஷ். ஓகே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்ட்ராடே கிளிக் பண்ணுங்க. குவான்டிட்டி வந்து 3000, பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்ல வாங்கணும், லிமிட்னா லிமிட், மார்க்கெட்னா மார்க்கெட், நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 10 அப்படின்னு போட்டா அந்த குவான்டிட்டி வந்து டிவைடட் பை 10 போது 300 உங்களுக்கு போகும். ஓகே, அப்புறம் இதை தான் சொன்னாங்க மார்க்கெட்டிங் எஸ்எல்எம் வந்து பிஎஸ்எஃப்ல அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஸோ மோர் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த டயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணலாம், அந்த டேலையும் வந்து மென்ஷன் பண்ணலாம், ஐஓசி மென்ஷன் மினிட்ஸ்ல வந்து இத்தனை மினிட்ஸ்ல, ஐஓசி அப்படின்னா இமீடியட் ஆர் கேன்சல், மினிட்ஸ் ஒரு 1 மினிட்ஸ் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐஸ்பர்க் ஆர்டரை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் வந்துட்டு பைக்கும் யூஸ் பண்ணலாம், செல்லுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்துருக்குது. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோக்கான கேள்வி என்ன, ஐஸ்பர்க் ஆர்டர் வந்துட்டு எம்சிஎக்ஸுக்கு அவைலபிள் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் சம்பந்தமான வீடியோக்கள், பர்டிகுலர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் சம்பந்தமான எவர்கிரீன் வீடியோஸ். அதாவது இன்னைக்கு மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த வீடியோடைய தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோக்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட் புதியவராக இருந்தாங்க இந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்ததுக்கான இது வந்து புரிதல் எனக்கு புரியும், மேலும் மேலும் என்னை வந்து ஊக்குவிப்படுத்தும். நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தரமான வீடியோக்களை கொண்டு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோக்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நல்ல ஒரு தகவலோட. ஸோ அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது ஜிகே.